வணக்கம் நேர்களே, மயிலாடுதுறை செய்தி சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். தொடர்ந்து செய்திகளை பார்ப்போம். பழிக்கு பழி, தலை சிதைத்து இளைஞர் கொடூர கொலை. மயிலாடுதுறையில் இருசக்கர வாகனத்தில் சென்ற இரு இளைஞர்கள் மீது மர்ம கும்பல் கொடூர ஆயுதங்களால் தாக்கியதில் ஒருவர் தலை சிதைத்து கொல்லப்பட்டார். மயிலாடுதுறை கலைஞர் காலனி பகுதியைச் சேர்ந்தவர் அஜித்குமார். இவர் நேற்று இரவு மயிலாடுதுறை பெருமாள் கோயில் தெற்கு வீதி பகுதியில் அவரது இருசக்கர வாகனத்தில் உறவினர் சரவணனுடனும் தனது வளர்ப்பு நாயுடன் சென்றுள்ளார். அப்போது இருசக்கர வாகனத்தில் வந்த கும்பல் ஒன்று அவரை வழிமறித்து பயங்கர ஆயுதங்களால் வெட்டியது. இதில் தலை முழுவதும் சிதைந்து போன நிலையில் அஜித்குமார் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். அவருடன் வந்த சரவணன் கையில் வெட்டுக்காயத்துடன் ரத்தம் சொட்ட தப்பித்து ஓடினார். பின்னர் அங்கு ஒரு வீட்டிற்குள் புகுந்து கொல்லைப்புறமாக சென்று இருட்டில் பதுங்கிக் கொண்டார். தப்பி ஓடிய சரவணனை தேடிய அந்த கும்பல் அவர் கிடைக்காததால் திரும்பிச் சென்றனர். அப்பகுதி மக்கள் அளித்த தகவலின் பேரில் சம்பவ இடத்துக்கு வந்த போலீசார் படுகாயம் அடைந்த சரவணனை மீட்டு மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மேலும் அஜித்குமாரின் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மயிலாடுதுறை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். சம்பவ இடத்துக்கு வந்த மயிலாடுதுறை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் மீனா கொலை விவரம் குறித்து பொதுமக்களிடம் கேட்டறிந்தார். இந்த நிலையில் அஜித்குமாரின் உறவினர்கள் அப்பகுதியில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களிடம் காவல்துறையினர் நடத்திய பேச்சுவார்த்தை பின் அவர்கள் கலைந்து சென்றனர். கடந்த 2022ஆம் ஆண்டு மயிலாடுதுறை பாமக பிரமுகர் கண்ணன் என்பவர் படுகொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் தற்போது கொலை செய்யப்பட்ட அஜித்குமாரும் ஒரு குற்றவாளியாக சேர்க்கப்பட்டிருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. நமது இன்றைய காணொளி இத்துடன் நிறைவடைகிறது. உலகம் முதல் உள்ளூர் வரை இன்றைய முக்கிய செய்திகள் எப்போதும் போல் லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க.